ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க சூடாக சாப்பாடு ரெடியாக இருக்குது. தயாராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ரெடியாக இருக்குது. வாங்க, அப்படியே 2 கரண்டி எடுத்து இப்படி போட்டுடலாம். அடுத்தது இங்கே பாருங்க, கீரை பொரியல், சிறுகீரை பொரியல் எடுத்து நான் வச்சுட்டேன். அப்படியே இங்கே பாருங்க, சூப்பரான அருமையான மீன், அது வஞ்சர மீன் வறுக்கிற மாதிரி மசால் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னத்தை வறுத்து வச்சுருக்கிற? சேனக்கிழங்கு. அது இருங்க, வறுத்து வச்சுருக்கு சொல்கிறேன், இருங்க. இங்கே பாருங்க மக்களே, சேனக்கிழங்க நல்லா பத்தையாக அறுத்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சி தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனுக்கு என்னென்ன மசால் போடுறோமோ அதே மாதிரி. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா என்ன போடணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, எல்லாம் பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சி நல்லா இது ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான அருமையாக தயாராக இருக்குது சேனக்கிழங்கு வறுவல். இதை தூக்கி இப்படியே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்கும் பாருங்கள். இதில் இதுக்கு மேலே இது பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், கருவேப்பிலை வறுத்து இப்படி வச்சோம்னா இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. இங்கே பாருங்கள், அடுத்தது டொண்டோடாய். இங்கே பாருங்கள், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு எல்லாம் போட்டு சாம்பார். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, இதே போதுங்க. சைடிஷு இப்படியே தூக்கி இப்படி 2 எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் போடுறோம் பாருங்கள், மாங்காய் இருக்குது. சாம்பாரில் மாங்காய் போட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்பாவுக்கு மாங்காய் போட்டால் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் இதில் போடல. அப்புறம் மாம்பழம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே தூக்கி இப்படி தட்டில் வைக்கலாம். அப்படி சைடிஷு அப்படி வச்சுருவோம். அப்புறம் இங்கே பாருங்கள், தயிர். அம்மா வீட்டில் எப்பயும் போல் தயிர். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. பாய்.